ஐயா கோபிநாத் சபர்மத்திரை கும்பிட்டவன்
என்ன முடிவு அது உட்காந்து ஆட்டம் மொத்தம் போடுங்க அதுபோ அது பங்கிட்டு போயிடும் அன்பார் சபைக்கு மனமார்ந்த வணக்கம் 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 அன்பான சபையோருக்கு மனமார்ந்த வணக்கம் வாங்கண்ணா உங்களுக்கு மனமார்ந்த வணக்கம் 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 உனக்கு எதிர் வணக்கம் தெரிவிக்கிறேன் நீ சுகமாக வாழ வேண்டும் வணக்கம் வணக்கம் அண்ணே செந்தமிழ் புலவரானும் திருச்சா வந்துருங்க திருச்சாவை வந்துருங்க எங்க பந்தேர் தெரிந்தவாறு மூதர் நாடகத்தில் ஒரு விந்தாச்சல விடப்பானாலும் அதே செவனனை கிடப்பானாலும் செவியனுக்கு கைப்பானாலும் வெண்சால கூடாம விந்தாச்சல் கூறினாமல் நின்மன் பார்த்தாலே ஆமா அண்ணே இந்த கிராம் இருக்கக்கூடிய அதே சக்தி ஒன்று சமி மர உருடக்கூடிய அகிராட கோடி பெருமன் நாயகி இன்னும் மகமாறு மாதத்துக்கு அத கொண்டாட வராங்களே உலகத்தில் படியளிக்கக்கூடிய சிவபெருமான் கிராம் திருக்கூடிய தலைவர் நாட்டாம மணியோர் இப்படி சொல்லக்கூடிய இந்த ஊரு பொதுமக்களுக்கு ஓ எப்பா எள்ளு போட்ட கீழங்க விடிய 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 கூட்டம் வரும் அது தெரிஞ்சுக்காதான் ஆமா அவங்களுக்கு உங்களுக்கு மனமார்ந்த வணக்கம் 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 சரி எல்லாம் போகட்டும் என்ன ஜனகுராடி மரம் என்ன ஜனகுராடி மரம் ஜனகுட்டி லைட் மரம் புது இடமா ஆட்ட ஆடுற இடம் அது ஒரு வாட்டியும் ஒரு இடம் கொடுப்பாங்க நம்மளுக்கு ஆமா இங்க ஆடுவோம் மாரத்தகுலன்னு ஆடுவோம் அப்புறம் மணமேட்ல ஆடுவோம் அங்கால மகன் ஆமா ஜனகுடி லைட் மரம் விளக்க முடியல இது என்ன கிராமம் தம்பி என்ன ஊர் இது இதான் உமாவாக பாலியம் ஊருன்னு கேட்டா எங்க அம்மா இதுல அங்க இருந்து இங்க வராங்க வெளிநாடு போட்டாரு அது கூட அம்மா பாளையம் சங்கத்துக்கு பக்கத்துல இருக்குது அதை விட்டுட்டா எங்க அம்மா எதுக்கு அங்க இருந்து இங்க வராங்க அதானா அப்பா வெளிநாடு போயிட நான் வந்து கிட்ட நம்ம தாய்திர வரக்கூடிய இந்த விளந்தை நகரத்தில் ஏதோ ஜனக்கூட்டம் ஏதோ லைட் மரம் விளக்க முடியல விளந்தை நகரத்தில் இருக்கக்கூடிய ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒருமிக்க சேர்ந்து அதோ தெய்வமாக விளக்கக்கூடிய சிவபெருமானுக்கு புதிதாக ஆலயத்தை ஏற்படுத்தி குடமுழுக்கு கும்பாபிஷேகம் செய்து 48 நாள் மண்டல பூஜை முடிஞ்சு போச்சு ஆமா சிவபெருமானுக்கு கோயில் கட்டி மண்டல பூஜை முடிஞ்சு போச்சு அவ பண்ணி குத்துனாங்களா விநாயகருக்கு சிவபெருமான பண்ணி குத்துவாங்க அப்படி யாரும் குத்துவாங்க அங்காளம் ஆமா அப்படி மண்டல பூஜை முடிந்து விட்டது அப்படி என்று நாடகம் நடத்த வேண்டும் அப்படி என்று ஏழையாக தாமரம் நாங்கள் நாடக நடிகர் மொத்தம் ஆணட்டு பெண்ணட்டு ஆணட்டு பெண்ணட்டு பெண்ணட்டு ஆணட்டு பெண்ணட்டு ஆணட்டு ஜோடி ஜோடியா 16 பேர் 16 பேர் வந்துருங்க சொல்றது 16 நாடகத்துல மொத்தம் 25 பேர் வந்து வருவாங்க ஒரு மந்தன் சாப்பாடுக்கு குளோஸ் பண்ண ஆள் வந்துருங்க இடம் 10 கோயில் 3 பஞ்சு உட்காருங்கடா அப்பா அப்படி வச்சு போட்டு முடியல உங்களால 16 பேர் வந்திருக்கோம் 16 பேர் 16 கேட்டு நாளை குறிக்கிறது ஆமா ஒரு ஆளை குறைச்சலாம்னு பார்த்தா அது பாதி நடப்புல போய் அதனால ஒரு ஆளை கம்பெனி சேர்க்கலாம் அப்படி என்று தேடிக்கொண்டு வருகிறோம் அப்படியே கம்பெனி வரல கம்பெனி வரியா இந்த வேலையை தட்டாமல் செய்ய வேண்டும் கேட்கக்கூடிய கேள்விக்கு பதிலளிக்க வேண்டும் அப்படி எங்க கம்பெனிக்கு வருவது உண்மையானால் முதலாக எந்த தெய்வத்தை வணங்க வேண்டும் சக்தி சிவன் மைந்தனை சண்முக சோதனை முக்திக்கு முதல்வனை முன்னின்று காப்பவனை நித்தமும் துதித்து வந்தால் நினைத்ததெல்லாம் முடித்து வைப்பார் அப்படிப்பட்ட கடவுள் விநாயகப் பெருமாள் தோத்திரம் செய் மற்றபடி
விட்டது. இன்று நடந்த நாடகம் விளைந்தவை. இந்த இரவு நடத்தக்கூடிய நாடகத்தின் விளக்கம் தெரிவிக்க கம்பெனி உரிமையாளர் இருக்கக்கூடிய மலைத்திருப்பத்தை சேர்ந்த வெங்கட்ராமன் நாடக ஆசிரியர் வருகிறார். அன்னவரை கேட்டு தெரிந்து கொள்ளும். அகட்டும் 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 அகட்டும். மங்கையா வணக்கம் மங்கையா வணக்கம் 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 மங்கையா வணக்கம் 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 மங்கையா வணக்கம் 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 வாங்கையா வணக்கம் 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 மங்கையா வணக்கம் 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 மங்கையா வணக்கம் 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 வாங்கையா வணக்கம் 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 வாங்கையா வணக்கம் 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 வச்சே உனக்கு இரு போற ஆயுஷம் அப்படி கிடையாது. ஆளு இப்ப பேரு கூட்டாதெல்லாம் கணக்கு தெரியும். ஆமா நீங்க 100 நாளைக்கு வேலை வந்துறீங்க. ஆட்டில போட்டு அப்படி கூட்டி போங்க, பேர் கூட்டி போங்க. அதுதான் ஐயா தம்பி போய் 7 வாரம் படுங்க போங்க. வணக்கம் என்பது நம்ம கேட்டு வரக்கூடாது இல்லையா? அது கிடைக்காத பாக்கியம் இல்லையா? வணக்கம். ஆமா ஒருத்தனை கூடு தானே வணக்கம் வைடான்னா அப்ப மரியாதை கம்மி. அது சரி. அப்படி வணக்கம் வைக்கிறாங்கன்னா அது நமக்கு கிடைக்காத பாக்கியம் பாக்கியம் தானே. அது சரி. வேண்டுமாற தெய்வம் எல்லாம் வேண்டி ஆகிவிட்டது. இன்று இரவு நடத்தக்கூடிய நாடகத்தினுடைய விளக்கம் தேவை. ஆமாங்க. நமக்கு தாய் திருநாடா விளங்கி வரக்கூடிய இந்த விளந்தை நன்னகரத்தில் என்ன எடுத்து எதற்காக நாடகம் வச்சிருக்காங்க தம்பி? அத சிவபெருமானுக்கு இலங்கை நகரத்தில் மக்கள் ஒருமித்து சேர்ந்து சிவபெருமானுக்கு புதிதாக ஆலயத்தை ஏற்படுத்தி மண்டல பூஜை 48 நாள் முடிந்து கோவிலை கட்டி குடமுழுக்கு கும்பாபிஷேகம் முடித்து மண்டல பூஜை 48 நாள் முடிந்து போச்சு. அது சரி. முடிந்து அந்த சிவபெருமானுக்காக கூத்து இறைவனை யாராவது கண்ணீரால் பார்த்திருக்காங்களா? இப்போ காற்று அடிக்கிறது. அது காற்று என்ன கலர் இருக்குதுன்னு தெரியுமா? அது தெரிஞ்ச அவன் கருப்பா சிகப்பா வெள்ளையா மஞ்சளா ஆமா நீலமா நீலமா அது மாதிரி ஏதாவது தெரியுமா? அது தெரிஞ்சிருச்சுன்னு சொன்னா அவன் தான் கடவுள். கடவுள். அப்போ அந்த காற்றாதான் இருக்கிறார் கடவுள். கடவுள் அப்போ காற்றா இருக்கக்கூடிய கடவுளை இந்த கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செய்யறாங்க இல்லையா? அன்னைக்கு ஏகசாலை வளர்த்துவாங்க பாரு. அப்போ காற்றா இருக்கிற கடவுளை அந்த ஏகசாலைக்கு வரவழைப்பாங்க. இந்த லைட் நின்னு போச்சு. அப்போ நெருப்புக்கு வரவழைத்து அந்த கடவுளை காற்றா இருக்கக்கூடிய நெருப்புக்கு வரவழைத்து நெருப்பாய் இருக்கிற கடவுளை அந்த கும்பம் வைக்குவாங்க இல்லையா? கலச தீர்த்தத்துக்கு கொண்டு போவாங்க. தீர்த்தத்தில் இருந்தா கடவுள் அந்த சிலைக்கு போவார். புரியுதா? அப்படி அந்த கடவுளை சிவபெருமானை வந்தன வழிபாடு செய்து கோவிலை கட்டி குடமுழுக்கு கும்பாபிஷேகத்தை முடித்து 48 நாள் ஒரு மண்டல பூஜை முடிந்து விட்டது. அதனால திருவண்ணாமலை மாவட்டம் அடுத்த பழையூர் நகரத்திலிருந்து ராதாகிருஷ்ணன் நாடக சபா மன்றத்தை கொண்டு வந்து ஓர் 20 தம்பி தாம்பரம். அதனால்தான் அருமையான பாடல் எல்லாம் எழுதி வச்சிருக்காங்க. தில்லையில் திருட்டி கூத்தாடி சிவனார் உன்னை சிவனார் உன்னை ஜெயமடைந்தார் யாத்தாடி தில்லையில் திருட்டு கூத்தாடி சிவனார் உன்னை ஜெயமடைந்தார் யாத்தாடி திருட்டு கூத்தாடி கூத்தாடி சிவனார் உன்னை ஜெயமடைந்தாரே ஆத்தாடி. திருட்டு தனமாக தான் இந்த உலகத்தில முதல் கூத்தான ஆள் யார் தெரியுமா தம்பி? நான் தான் கூத்தான ஆளு. நீ படுத்து தூங்கி வந்து படுத்து இந்த உலகத்தில முத கூத்தான ஆளு ஒரு ஆள் தான். அது எப்படி இந்த ரேட்டு நட்டாங்க. நட்ட உடனே அது பெண் போட்டாங்க. மத்தாளர் வந்தாரு. அவர் அடிக்கிறாரு. அவர் எப்படி பண்ணிடுறாரு? என்ன விடு ஓடுறான், என்ன விடு ஓடுறான். சரி நான் பம்படிக்க போறேன் அப்புறம் அவர் அடிக்கிறாரு. 2 பேர் தாளை இறங்குறாங்க. 2 தாளை எடுத்துறாங்க. அவங்க எப்படி மாட்டாங்க? சப்பு சப்பு
டேய், சாப்பிடுறதுக்கே வராங்களா? சரி அவங்க அப்படி அடிக்கிறாங்க. ஆ. இப்ப நீ வந்துட்ட ஆ. நாடகம் நல்லா பாட்டு பாடினாலும் நாடகம் சொல்லும் பார்த்தாக்கா ஆச்சு. ஆமா ஏன் நல்ல வார்த்தை சொல்லுவோம் பார்த்தாக்கா நீ எடுத்து பாட்டு பாடுற எப்படிதான் மீயம் 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 அவங்க ஆனது அவங்க அடிச்சதெல்லாம் போட்டோம். போட்டோம். நீ எப்படி ஆன? ஏய் நான் ஆடுறதுக்கு மத்த தாளம் அடிச்சாலும் இல்ல எங்க போயிட்டானா? அவங்க போய் சேர்ந்தவங்க நீ எப்ப போறத நான் அப்பா அப்படி கிடையாது நீயும் ஆட கிடையாது நாங்களும் பாட கிடையாது பாட கிடையாது. இத சிவபெருமானும் சிவபெருமானும் உமா மகேஸ்வரியும் மகேஸ்வரியும் காளியா உருவத்தை மாற்றி தில்லை சிதம்பரத்தில் ஆடினார்கள். போய் கண்ணு அப்ப ஆடும்போது அந்த அம்மா ஜெயிக்கிற மாதிரி தெரிந்தது. தெரிஞ்சது அப்ப பகவான் பார்த்தார். பார்த்தாரு. பெண்கள் ஜெயித்து விட்டு ஆணுவர்கள் ஆண்கள் தோற்று விட்டார். அவங்க வந்து இருக்கு. அபிமானம் வந்துருமே அப்படி என்று சிவபெருமானை திருட்டுத்தனமாக ஜெயிக்க வைத்தார். ஓ திருட்டுத்தனமாக திருட்டுத்தனமாக அவங்க வார்த்தையை கேட்டு திருட்டுத்தனமாக ஜெயிக்க வச்சான். ஜெயிக்க வைத்தார். ஆனால் ஒரு மனிதன் அவர் ஆடுதா தெரு கூத்து நாம் ஆடுதோம் தெருவிலே கூத்து. அப்ப ஒரு மனிதர் கூத்தாட வேண்டுமானால் என்ன பொருள் வேண்டும்? கல்வி வேண்டும். கல்வி கோடான கோடி கல்வி கோடான கோடி கருத்தில் வந்தாதை பாடி செல்வம் பொருளும் தேடி தெருக்கும் தாடுவம் கூடியுமார். ஒரு மனிதர் கூத்தாட வேண்டுமானால் கல்வி இருக்க வேண்டும். கல்வி வேண்டும். அதுல கூத்தாடி பாத்தாடி பாத்தாடி. சிவபெருமான் தான் இந்த உலகத்துல கூத்தாடி கூத்தாடி. அவரை பாத்தாடி அவரை நம்மளாம். பார்த்தாரு ஆனால் கூத்தாட வேண்டுமானால் நீ தானா பிறக்க முடியுமா? தானா போட முடியாது. அப்படி பிறந்தவர் யாருன்னு கேட்டா சிவபெருமான் சிவபெருமான். தான். ஆனால் உங்களை யார் பெற்றெடுத்தார்கள்? இவருடைய தாய் தந்தை கூடி தந்த தாயும் பெற்றாரு உண்டானை நம்பி கூத்தாடி பிழைக்க விட்டார். கூத்தாடி பிழைக்க விட்டார். அப்படி பலவிதமான ஆசிரியர்கள் பலவிதமா எழுதிட்டாங்க. ரொம்ப அவ்வளவு கற்றவர் அல்ல, சித்தூரி கட்டியவர் நாடகம் நடத்தும்படியா வந்திருக்கிறோம். திருமணத்துக்குரிய நாடகத்தில் எத்தனையோ பிழை எல்லாம் ஏற்படலாம். பிழை செய்தவர்கள் யாரும் கிடையாது. அப்படியே நாங்கள் ஏதாவது தவறு செய்து விட்டால் உங்கள் வீட்டில் ஒரு குழந்தை தவறு செய்தார் எவ்வாறாக பொறுத்து அங்கிருக்கிறீர்களோ அத்தன்மை போலவே எங்கள் 16 பேர் உங்கள் வீட்டு பிள்ளையாக பாவித்து ஒரு தாழ் கொள்ள வேண்டும் என்று எங்கள் கரங்கூப்பி சிறந்தாழ்த்தி வணங்கி வணங்கிவிட்டு வணங்கி கேட்கிறோம். என் நிறுவனம் நடத்தக்கூடிய நாடகம் சிவபுராணத்தில் ஒரு பாகமாக விளங்கி வரக்கூடிய திருபுராதிகள் தகனம் என்னும் சிவபெருமான் திருவிளையாடல். முக்கண்ணன் எப்படி வந்த முக்கண்ணு எப்படி வந்தது? அதான் சுருக்கமா சொல்ல இந்த நாடகத்தில் கதாநாயகனா விளங்கி வரக்கூடிய சத்தியலோகத்துக்கு அதிபதியா விளங்கி வரக்கூடிய நான்முகப்படுத்த பிரம்மதேவன் தற்பார் அவரால் மற்ற